சென்னை மடிப்பாக்கத்தில் 50 ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்ட பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அன்பை பகிர்ந்த காட்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை மடிப்பாக்கத்தில் கடந்த 1968 முதல் 1969 வரை திருத்துறைப்பூண்டியில் உள்ள கழக உயர்நிலைப் பள்ளியில் SSLC பயின்ற பழைய மாணவர்களின் மறு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பழைய மாணவர்கள் பங்கு கொண்டனர். சுமார் 50 வருடத்திற்கு பிறகு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து ஒருவரை ஒருவர் அறிமுகம் படுத்திக் கொண்டு கட்டித்தழுவி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கி அடுத்த ஆண்டு இதைவிட மிக பிரமாண்டமாக அனைத்து மாணவர்களும் சேர்ந்து சந்திக்கும் நிகழ்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கல்லூரி கூட கிடையாது, ஆபீஸ் ஒர்க் பண்ற அதுவும் கிடையாது, அது ஈக்குவல் ஆகாது. அவங்கள சில பேரை கண்டுபிடிச்சோம்னா அவங்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு சில இது முயற்சி செஞ்சார். அவர் எல்லோரையும் வளர்க்கிறது நான் ரொம்ப சர்வசாதாரணம் இப்போ நடக்குது. நிறைய வந்து அப்கோர்ஸ் நண்பர்களே புரிய வேண்டிய ஒரு காலகட்டம். திருச்சி போயிட்டேன், திருச்சியில் படித்தேன். திருச்சியில் முடிச்சுட்டு வந்து சென்னையில் விவேகானந்தா காலேஜில் வந்து பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எம்ஐடி ப்ரோம் போயிட்டு. அப்போ தான் வந்து எம்ஐடிக்கு ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், அது பிஇக்கு ஈக்குவல். அதை முடிச்சுட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து அப்துல் கலாம்லேருந்து எல்லாம் ப்ராடக்ட், எம்ஐடி ப்ராடக்ட், அப்துல் கலாம், இஸ்ரோ சேர்மனாக போன இந்த சிவான் மாதிரி வந்து அங்கே படித்த ஏறணும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பதவியில் தான் இருந்துருக்குறாங்க. அதை ஒரு எல்லாம் அங்கே லெக்சர் கொடுத்துருக்காங்க. பேர் சொல்லுங்க சார். பீட்டர், இதுதான் ரோல் கால் நடக்குது ஸ்கூலில் நடக்குது மாதிரி. ரஜாலி, சிங்காரவேலு, கேசவன்,